Hello friends, welcome to my channel Ask Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் தின ஸ்பெஷல் ரெசிபி தான். சோ ஸ்கூலுக்கு போயிருக்க உங்க பசங்க இன்னைக்கு சாயந்திரம் வீட்டுக்கு வரும்போது இந்த ரெசிபி நீங்க செஞ்சு உங்க குழந்தைகளை குஷிப்படுத்துங்க. சோ இந்த சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல பொடியா சாப் பண்ண வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்ல பொடியா நறுக்கிக்கணும். முட்டைக்கு நறுக்கிறத விட நல்ல பொடியா நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா வந்து பொடியாக நறுக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம இட்லி சுடுறதுக்கு தேவையான மாவு தான் இது. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துடலாம். இதில் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து இட்லி மாவில் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வெங்காயத்துக்கான உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 சிட்டிகை அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து காரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகுத்தூள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து கரைச்சி விட்டுறலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கும் இல்லாமல் இதுக்கு இடைப்பட்ட ஒரு மாவாக வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நாம் பொடியாக வந்து பாதாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 பாதாம் எடுத்து இந்த மாதிரி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து முந்திரியும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 5 பிஸ்தா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். டெய்ரி மில்க் சாக்லேட் வந்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். என்ன இவ்வளோ சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் இதில் எது இருக்குதோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க போதும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம், அதனால தான் நான் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குழிப்பணியாரக்கல்லை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவு வந்து ஒரு முறை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மாவை நம்ம வந்து ஒவ்வொரு குழிகள்லையும் ஊற்றிடலாம். ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. ஏன்னா நமக்கு வந்து மாவு கொஞ்சம் உப்பி வரும். அதே மாதிரி எப்பொழுதுமே பணியாரம் சுடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நடுவில் ஊற்றிடக்கூடாது. ஃபுல்லாக வந்து சைட்லலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நடுவில் ஊற்றணும். ஏன்னா நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேம் வந்து நல்லா ஜாஸ்தியாக படும். அதனால் நமக்கு வந்து சீக்கிரமே கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பாதி அளவில் நம்ம ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பிஸ்தா வந்து போட்டுடலாம். எல்லாத்துலேயுமே நான் வந்து பிஸ்தா போடல பாருங்கள். சிலதில் மட்டும் பிஸ்தா போட்டிருக்கேன். சிலதில் வந்து பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பை வந்து எல்லாத்துலேயுமே போட்டுக்க போகிறேன். ஜஸ்ட்டு இட்லி மாவு இருந்தாலே போதும், நம்ம இந்த ரெசிபீஸ் வந்து செய்யலாம். ரொம்ப பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது ஒரே மாதிரி குழிப்பணியாரமாக செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா அவங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த நடுவில் இருக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா நான் வந்து பாதாம் போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட்டும் போட்டிருக்கேன். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஸ்பூனால் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து இதை வந்து கவர் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து உங்களால் கவர் பண்ண முடியாது. பாருங்கள், நம்ம பாதி அளவுக்கு தான் நம்ம குழியில் மாவு ஊற்றணும். அப்பயும் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு உப்பி வந்திருக்கு. ஸோ இது மேலே வந்து சும்மா லைட்டாக வந்து மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு அதுக்கு மேலேயும் வந்து நான் கொஞ்சமாக வந்து பாதாம் போட்டிருக்கேன். போட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வந்துடும் அடியிலலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நம்ம திருப்பி விட்டுறலாம். ஃபுல்லாகவே நம்ம வந்து சிம்மில் வச்சுருந்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு தீஞ்சு போகாமல் இந்த மாதிரி நமக்கு கரெக்டான ஒரு பதத்தில் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் வந்து இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வந்து நம்ம வேக விட்டுறலாம். இப்போ வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா வந்து 2 சைடுமே வெந்திருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா குழியிலுமே பாதி அளவுக்கு மாவு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இந்த மாதிரி சாக்லேட் பீசஸை வந்து நான் வந்து அது மேலே வச்சிடுறேன். வச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம அது மேலே வந்து மாவு கொஞ்சமாக ஊற்றி கவர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டில் அந்த சாக்லேட் வந்து ஒரு 80% அளவுக்கு நமக்கு மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது குழந்தைங்க பார்த்திங்கன்னா இப்போ குழிப்பணியாரெல்லாம் வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நமக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. சாஸ் இருந்துச்சுன்னா அதை வைக்கலாம். குழந்தைங்க இன்னும் குஷியாக சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நமக்கு சுட சுட நட்ஸ் அண்ட் சாக்லேட் பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த சாக்லேட்டோட வந்து எப்படி மெல்ட் ஆகியிருக்கு பாருங்கள். மெல்ட் ஆகி அந்த நட்ஸ் எல்லாம் கூட உள்ளே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. வெங்காயம் வேறு நமக்கு தட்டுப்படுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து அவங்கள ரொம்பவே சந்தோஷப்படுத்துங்க.
ஸோ குழந்தைகள் தின ஸ்பெஷலான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான சுவையான ஆரோக்கியமான வெரைட்டி ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மற்றும் டிப்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.